Hi viewers, இது உங்கள் டோட்டல் டேமேஜ். பூங்கா பேக்ரவுண்ட்ல எப்பயும் ஒரு பொண்ணும் பையனும் மட்டும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரெண்டு பசங்க உட்காந்து பாக்குறீங்களா? நாங்களும் பொண்ணுங்களை கம்பேர் பண்ண கூட்டம். அதுக்கு அவங்க சார் நாங்க ஹீரோயினா மட்டும்தான் நடிப்போம், கம்பேர் எல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம்ட்டாங்க. அதனால நீங்க போயிட்டு வாங்கம்மான்னு நாங்க அனுப்பிச்சு விட்டோம். இந்த மாதிரி மத்தவங்க டேமேஜ் பண்றதா நம்மளோட டோட்டல் டேமேஜ். நம்ம டோட்டல் டேமேஜ் ப்ரோகிராம்ல பல சுவையான நிகழ்ச்சிகள் இடம்பெற போகுது. இதுல முக்கியமானது மூஞ்சிய பாரு, தற்காப்பு கை, தாத்தா. இந்த மாதிரி டோட்டல் பேக்கேஜ்ல வரதா நம்மளோட டோட்டல் டேமேஜ். ஓகே நேர்களே, இப்ப முதல்ல நம்ம பார்க்க போற ப்ரோகிராம் மூஞ்சிய பாரு. ஸ்டார்ட் மியூசிக். ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஃபேவரட் ப்ரோகிராம் மூஞ்சிய பாரு. ஆண்டனி, இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோட வரும், அதுக்குள்ள நீ ஃபேவரட் ப்ரோகிராம் நீயே சொல்லிக்கிற. 10 வாரம் கழிச்சு சொன்னா மட்டும் ஒத்துப்பியா? அது எப்படா ஓடாத ஒரு படத்தை 10 செகண்டுக்கு ஒரு தடவை ப்ரோமோ காட்டி ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்றாங்க. அதை ஒத்துக்கிறீங்க, இதை ஒத்துக்க மாட்டீங்களா? ஓகே நேர்களே, ஆண்டனி சொன்ன மாதிரி இது மெய்யாலுமே ஃபேவரட் ப்ரோகிராம் தான். நான் உங்கள் செவா ஆண்டனி. இப்ப இந்த ப்ரோகிராம் பத்தி ஆண்டனி சொல்லுவாரு. வியூவர்ஸ், ரெட்டவள பழத்தை சேர்த்து வச்ச மாதிரி இங்க 2 பேரோட மூஞ்சி நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். அந்த 2 பேரோட மூஞ்சி யாருன்றத நீங்க கரெக்டா சொல்லணும். அப்படி நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சொல்லி எங்களால போலீஸ் வேலை வாங்கி தர முடியாது. வழக்கம் போல கப்பன் சசர் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உடனே உங்க மொபைல் எடுத்து 420 எனக்கு கால் பண்ணுங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல ஃப்ரீயா இருக்க போனுங்க. ஏன் நம்பரான 9884826225 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேர்களே, ஒருவேளை இவங்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கலனாலோ இல்ல இவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலோ கொஞ்சம் கூட தயக்கப்படாம என்னுடைய நம்பரான 92929292ன்ற ஃபேன்சி நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நேர்களே, நீங்க அவளோட எதிர்பார்த்து இருக்கிற அந்த 2 முகம் யாருன்னு இப்ப காட்ட போறோம். ஆபரேட்டர், அந்த பீஸை காட்டுங்க. சிக்கு புக்கு ரயிலே, அட கலக்குது பாரு இவ ஸ்டைலே, சிக்கு பல்ல மயிலே, இவருக்கு ஓகே சொல்லிடுச்சு இந்த குயிலே. என்ன நேர்களே, இந்த 2 முகத்தை பார்த்து நீங்களாம் ஒரு மார்க்கமா சிரிக்கிறது தெரியுது. அவங்க மட்டுமா சிரிக்கிறாங்க, ஊரே சிரிக்குதியா. இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க குழுலாம் சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன். டேய், நீ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே ஒரு காலர் லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ, மூஞ்சா பாரு. யார பார்த்து மூஞ்சா பாருன்ற அடிச்சு மூஞ்சி கஞ்சலாம் கீச்சிடுவேன். அக்கா, அவன் உன்ன சொல்லக்கா, இந்த ப்ரோகிராம் பேரை சொன்னான். இந்த விஷுவல்ல வர மூஞ்சி யாருன்னு சொல்லுங்கக்கா. தாடி வச்சவரு டிஆர், தாடி இல்லாதவரு என்டிஆரா? கரெக்ட். என்ன கரெக்ட்? தாடி வச்சவங்களா உங்களுக்கு டிஆரா? நல்ல வேலை, ஹர்பஜன் சிங்னு சொல்லாம போனீங்களே. கரெக்டா பார்த்து சொல்லுங்கக்கா. சார் எங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு, அப்புறமா பேசுறேன். ஓஹோ, புருஷன் இல்லாத நேரத்துல பூஸ்டர் கார்டு போட்டு பேசுறாளா? சீக்கிரம் புருஷனை முடிச்சிருவா போல. முதல் காலர் மங்களகரமான ஒரு லேடி கால் பண்ணாங்க நினைச்சா, ஆனா நீங்க ஒரு மார்க்கமான லேடின்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் லைன்ல யாரும் இருக்காங்க. ஹலோ, வணக்கங்க, நான் ஜோதிட சியாமணி பேசுறேன். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுடைய ப்ரோகிராம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். ஐயோ, ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி சார். ப்ரோகிராம் மூலமா நீங்க எங்கேயோ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக போகுதுப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன வேலை? இப்பதான் அந்த ஜோதிட சிகாமணி உங்க வாழ்க்கையில பிரகாசம் வீசுனாரு. அந்த பிரகாசம் இதானா? நேர்களே, நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடங்களுக்காக வருதுகிறோம். எப்பயுமே ப்ரோகிராம் பார்க்கும்போது தான் கரண்ட் போகும். இப்ப என்னடானா ப்ரோகிராம் நடத்தும் போதே கரண்ட் போயிருக்குது. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ. சரி, புலம்புறதை விட்டு அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு கேளு. ஹலோ சார், போரூர்ல இருந்து நவீன் பேசுறேன்.
ஹாய் நவீன். சொல்லுங்க நவீன். சார் நீங்க 2 பேரும் செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். நவீன் என்ன ரொம்ப கூச்சப்பட வச்சிட்டீங்க நவீன். அவ்வளவு அழகாவா இருக்க. அதுலயும் ஆண்டனி சார் உங்க ஸ்மைல் செம சூப்பரா இருக்கு சார். எனக்காக ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணுங்களேன். வாவ் அமேசிங் சார். டைனோசர் மாதிரி சிரிக்கிறீங்க. சபா சார் நீங்க கூட தவளை குஞ்சு மாதிரியே சிரிக்கிறீங்க. போதும் நவீன், நீ போட மொக்கலாம் போதும். இந்த மூஞ்சி யாருன்னு சொல்லு. இவங்கள மறக்க முடியுமா சார்? இந்த லேடி ஒரு காலத்துல தமிழ்நாட்டு வாலிபர்களோட தூக்கத்தையே கெடுத்தவங்க சார். அப்ப அவரு ரொம்ப சிம்பிள் சார். இவரு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுத்தவர். யோ நீ ப்ரோகிராம கெடுத்துருவ போல. போன வையா. ஆண்டனி ப்ரோகிராம கெடுக்க நீ ஒருத்தம் போதும். அடுத்த கால லைன்ல வர யாருன்னு கேளு. ஹலோ. இந்த போன்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்துச்சு. இந்த நம்பர்ல இருந்து மிஸ்டு காலா? சான்ஸே கிடையாது. இந்த போன்ல இருந்து தான் வந்துச்சு. 1 இல்ல 4 மிஸ்டு காலா இந்த நம்பர்ல இருந்தா? டேய் சபா, அது மேடம் அது ஒண்ணு இல்ல மேடம், எங்க அக்கா பையன் தான் உங்களுக்கு தெரியாம கால் பண்ணிட்டான். மன்னிச்சுக்கங்க மேடம். உங்க அக்கா பையனுக்கு எத்தனை வயசு? பிறந்து ஒரு 28 வருஷம் இருக்கும். கடமாடு போன் பண்ணதுக்கு தான் சின்ன புள்ளன்னு சொன்னீங்களா? இப்பவே எங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு உங்க ஸ்டுடியோக்கு வரேன். மேடம் ஐயோ நேர்களே, சபா பண்ண சபலத்தால அந்த பொண்ணோட அண்ணனுங்களா வந்து செட்டெல்லாம் வச்சு எண்ணி நாசம் பண்றாங்க போல இருக்குது. முதல்ல நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறேன். டேய் சபா கதையை முச்சிடறேன் நாளைக்கு. வரேன் நேர்களே, பாய் பாய். யாராவது வீட்டுக்குள்ள யாரா இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? பிச்சைக்காரி உனக்கு அவ்வளவு திமிரா? அட நீதான் இருக்கிறியாக்கு. பின்ன நீ கூப்பிட்டு உடனே கலெக்டர் வருவார்னு எதிர்பார்த்தியா? ஏய் ஓல்டு பெக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே பாவா. ஓடி போயிரு. அட தள்ளுறானா? தள்ளுறாவா? ஏய் ஏய் பிச்சை சுராகளே ப்ளீஸ். ஏய் டீசன்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல. சை சுராகளே. ஏய் பேட் ஸ்மெல். ஏய் ஏய் பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வெளிப்படி. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கிலோ கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வை. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு இருக்கிறேன். ஏண்டி நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? வாய் இவளுக்கு ரொம்ப நெழுது விட்டா. போயிடா தகப்பா. மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கலையாடா? ஐயோ உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்பி உட்காரா. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் குற்றால அருவியா இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன். தகப்பா போடா அப்பிடுவேன். மகனே ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நான் உங்களுக்கு மகனா? நீங்க எனக்கு தாயா? சீச்சி நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறேன். டேய் தகப்பா கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமையோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். டேய் இருடா. மைசன் எங்க சொன்ன போன கேளுங்க. கேளுங்க. அப்புறம் அம்மா யாரு தெரியாது. வந்தாலும் விட மாட்டேன். டேய் இருடா இருடா. மாஸ்டர் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும் ஆசை இருக்கு மாஸ்டர். கேளு. இந்த தற்காப்பு கலைன்றது தவு கலை எச்ச கலை மாதிரி அதுவும் ஒரு கலையா மாஸ்டர்? ஆமா ஒச்ச கல்ல மாதிரி அதுவும் ஒரு கல்ல. சரி பால் அடி பண்ணாயே. தற்காப்பு கல்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடா? ஹாய் திவ்யா, ஐ லவ் யூ. டெடி ராஸ்கல். மோட்டர் மேட்டர் கெடுக்கடி